ஓகே, ஜிபிபி யூஎஸ்டி ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக் மே மாதம் 4th வீக்கா 3rd வீக்கா சம்திங் இந்த வீக் பார்ப்போம். இவருமே ஐஆர்எல் தான். போன வாரத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ யூரோ யூஎஸ்டி வீடியோ பார்த்தவங்க இது கொஞ்சம் புரியும், ஏன் ஐஆர்எல் எடுத்தோடனே பேசுகிறேன்னு சொல்லிட்டு. நான் நார்மலாகவே நம்ம ஒரு ட்ரேட் தான் எடுத்தாலே எக்ஸாக்டாக மார்க்கெட் ஐஆர்எல் இருக்கா இஆர்எல் இருக்கா, ஐஆர்எல் இஆர்எல் எக்ஸாக்ட்லி அந்த கன்சல்டேஷன் இல்லை. போன வாரமே ஐஆர்எல் தொட்டுச்சு, இந்த நேற்று தொட்டுச்சு டே டைம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பென்ஷன் ஃபேஸில் ஸ்டார்ட் ஆகிடுவோம். மார்க்கெட்டில் நல்லா எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்கும், எந்த கவலையும் வேண்டாம். ஓகேங்களா? கன்சல்டேஷன் ஆகிறது எக்ஸாக்ட் ஐஆர்எல் ப்ரைஸ், எக்ஸாக்ட் இஆர்எல் ப்ரைஸ், அதை தவிர்த்து 0.5 ப்ரைஸ் ஐஆர் டைம் ஃப்ரேமோட ரீட்ரேஸ்மெண்ட் 0.5 சொல்கிறேன், வீக்லி டெய்லின்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஜிபிபி போன வாரமே இங்கே தொட்டுருச்சு, அப்புறம் ஏன் போல, அது நிறைய பேர் டவுட் வரும். சிம்பிள், நார்மலாக வந்து தொடுதுன்னா ஒரு 2 கேண்டில் நிற்கும், அது ஒன்று 2 வாரம் 1 வாரம் வீக்லி டைம் ஃப்ரேம்ன்றதுனால ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு டிபி வைக்கணும். இது வைப்பீங்க, ஆனால் இது ஆல்ரெடி எடுத்துச்சா, இந்த டிபி தான் நீங்கள் செட் பண்ணணும். இதை தவிர்த்து பேக் சைடில் போங்க, இங்கே இருக்கு ஈக்குவல் பாடிஸ் எடுத்தோடனே விற்க வேணாம், பாடி இது வைக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் பண்ண அங்கே தான், அதுக்கப்புறம் வேணா இந்த ஐஸ் காலி பண்ணணும்னு வச்சுக்கலாம். இதில் டெய்லி போயிட்டு பாருங்க, கிளியராக இருக்கு மார்க்கெட், அழகாக கொடுத்துட்டு தான் போகுது. இங்கே இது வரைக்கும் வந்திருக்குல்ல, புரியுதுங்களா? நல்ல ஸ்வீப்பு, வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், பின் டாப் மாதிரி இருக்கும். அது பேர் வி ஷேப் ரெக்கவரி. அதாவது பை ஆகும் போது பார்க்கறது வி மாதிரி இருக்கும், செல் ஆகும் போது ஏ மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2 கேண்டில், ஒரு முடிஞ்ச கேண்டில் அடுத்து ஸ்டார்ட் ஆகும் கேண்டில், 2 கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கவரி கிடைக்கும், இந்த மாதிரி. ஓகேங்களா? அதில் நல்ல ப்ராபபிலிட்டியான செட்டப் தான் அவங்க கிரியேட் ஆகும். அதாவது எல்லா வி ஷேப் ரெக்கவரியும் ப்ராபபிலிட்டி கிடையாது, ஒரு கீ பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகிற வி ஷேப் ரெக்கவரி ப்ராபபிலிட்டி. கீ பாயிண்ட்னா இந்த மாதிரி டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், 4 hour டைம் ஃப்ரேமோட எஃப்இஜிஸ்ன்றது ஒரு நல்ல ஜோனு, அங்கேருந்து கிரியேட் ஆகக்கூடியது நல்லா இருக்கும் வி ஷேப் ரெக்கவரி. சரிங்களா? அடுத்தது நம்ம இங்கே பார்க்க போகிறது கரெக்டாக என்ன, ஃப்ரைடே 23 to மண்டே 19. ஓகே, 3rd வீக் போல இருக்கும் மேலே. இதில் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோ ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்மளுக்கு இந்த வீக்லி மட்டும் வைங்களேன், வீக்லி வச்சாங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமு சொல்லுங்க. வீக்லி வச்சாங்கன்னா நம்மளுக்கு இந்த வீக் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ப்ரீவியஸா நம்மளுக்கு ஒரு இயர்எல் இருக்கு இல்லையா ப்ரோ? இந்த வீக் இங்கே தானே இருக்கு. இல்ல அதுக்கு முன்னாடி இந்த சரி, நான் இதை எடுத்துடுறேன். நீங்க இப்போ இந்த வீக்னா நீங்க இப்போ பார்க்க போறது 22 19 இங்க ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இல்ல உங்களுக்கு ஐஆர்எல்ல தானே இருக்கு. இது ஓகே. ஆனா ஆப்போசிட்ல பாருங்களேன், ஆப்போசிட்ல இந்த இடத்துல ஒரு இயர்எல் இருக்குல்ல, இது எடுத்துருச்சுங்கன்னு சொல்றீங்களா? அப்ப இயர்எல் அதான் இயர்ல எடுத்து ஐஆர்எல் தானே வரணும், மார்க்கெட் ஐஆர்எல் வந்துருச்சு. ஓகே, அது போன வாரமே வந்துருச்சு. 0.5% வரைக்கும் நம்மளுக்கு வராதா ப்ரோ? இங்க ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கு ப்ரோ. ஏன் வீக்லி டைம் ஃப்ரேம் ப்ரோ? வீக்லி டைம் ஃப்ரேம் எப்படி அவ்வளவு விழும்? ஓகே ஓகே, வீக்லி டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ்லாம் அவ்வளவு விழாது. அவ்வளோ பெரிய கரெக்ஷன் வரதுக்கு நீங்க என்ன பேட் நியூஸ் வச்சிருக்கீங்க ஜிபிபிக்கு? ஃபண்டமெண்டல்ஸ் படி இதான் மெயின். அதனால தான் நீங்க பார்க்கணும். அதனால டிஎக்ஸ்ஒய் போய் பாருங்கன்ற. சம்டைம்ஸ் டிஎக்ஸ்ஒய் எடுத்து கம்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு காரணம் அதுதான். சரிங்களா? அவ்வளோலாம் மார்க்கெட்ல விழாது. அதே பேர் உங்களுக்கு விழத்துக்கு எந்த ரீசனும் கிடையாது. கீழே வந்து வர வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா ஃபீச்சர் ஆல்ரெடி ஃபில்டு. இங்க இருக்கக்கூடிய ஐஆர்எலும் இங்க ஃபில் ஆயிருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஐஆர்எலும் இங்க ஃபில் ஆயிருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஐஆர்எலும் இங்க ஃபில் ஆயிருக்கு. இப்போ உங்க மார்க்கெட் கீழே உடச்சிட்டு வந்ததுனால அது மொத்தமா செல் ட்ரெண்டாக தான் மாறும். அது பை போறதுக்கு எங்கேயுமே சான்ஸே இல்லை. அது அப்படியே பை போனால கன்சல்டேட் பண்ணி ஒரு மேனிபுலேஷன் கொடுத்துட்டு தான் பை போவோம் இங்க. சரிங்களா? வந்ததுன்னா சொல்றேன். ஆக்சுவல் நீங்க அப்படி பார்க்கவே கூடாது ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ஸை. நீங்க இங்க இருந்து இவ்வளவு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கறீங்க, எப்படி எதிர்பார்க்கலாம்? அப்படி எதிர்பார்க்கறீங்க பட்சத்துல உங்களுக்கு செல்லுமே நடக்கலையே. 1 hour 4 hour செல் சப்போர்ட் பண்ணணும்ல. ஆமா, சப்போர்ட்டும் பண்ணலையே. ஓகே, இப்போ நம்மளுக்கு இஆர்எல் இருந்துச்சுன்னா அடுத்து ஐஆர்எல் வரலாம். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டிவா இருக்கணும். ஆமா, நீங்க இஆர்எல் இருந்து ஃபர்ஸ்ட் 0.5 வரும்னு கேக்குறீங்க. நான் அதான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 4 hour 1 hour மைண்ட் செட்ல வீக்லி டெய்லி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, வீக்லி டெய்லின்றது பொறுமையா தான் ஆகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நீங்க டார்கெட் பண்ண முடியும். இது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் ப்ரோ. கரன்சின்றது சும்மா வாலட்டைல் ஆக விட மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து என்ன பர்ஃபெக்ட் ரீசன் வேணும்னா ஒரு இயர்ல எடுத்துதா ஐஆர்எல் ஃபர்ஸ்ட் தேடுங்க, அதுக்கப்புறம் மிச்சத்தை பத்தி யோசிக்கலாம். சரி, ஓகே ப்ரோ.
ஓகேங்களா? கிளியருங்களா? கிளியர் ப்ரோ. டெய்லிக்கு வரும்போது இந்த மாதிரி ரீஃபைன் வேண்டாம் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் கேட்கலாம், இதை வேணால் நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ப்ரோ இங்கே இந்த ஒரு லோ டு ஐக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரலையே, இந்த 0.5 வரலையேன்னு சொல்லிட்டு. 100% வரல தான், இங்கே நின்றுட்டான். இது வந்து சுத்தமாக நான் எதிர்பார்க்காதது. இப்போ அந்த மாதிரி நிற்கும் போது சிம்பிளாக 1 ஹவரில் போய் எஃப்இஜி இது எம்எஸ்எஸ் பார்ப்பேன். அதை கொடுத்துருச்சுன்னா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் அதை நம்பி ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஃபெயிலியர் ஆயிடுச்சு ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னா அவ்வளோதான், அவங்க எஸ்எல் அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பி நிற்க வந்து எடுத்து தான் ஆகணும். 100% ஷோர் ஷார்ட்டாக மார்க்கெட்டில் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இதை பார்த்தா எனக்கு நல்லா அடித்து உடைக்கும் தான் நானுமே நினச்சேன். அங்கேருந்து அவன் கிளம்புறான், பொறுமையாக போகுது. உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ண விருப்பம்னா விட்டுருங்க, யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, மொத்தமாகவே விட்டுருங்க, நான் வேணானே சொல்லலை. இதெல்லாம் தாண்டினாலே உங்களுக்கு என்னது, கம்பல்சரி எம்எஸ்எஸ் தான் அது. புரியுதுங்களா? அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இங்கே இருக்கு பாருங்க ஃபேரடே கேப், ஏன்னா கீழே இருக்குது எல்லாமே ஃபில்டு, இதான் 0.5 ஃபேரடே கேப் வரும். போட்டு பாருங்க. ஓகேங்களா? கரெக்டாக 0.5 ஃபேரடே கேப். அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி நல்லா மேலே போகுது. ஓகே, அப்படிதான் முடிச்சாங்க போன வாரத்தை. மண்டே உங்களுக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக இருந்தது மண்டே ஸ்டார்டிங்லாம். 4 ஹவர்லேயே பயங்கரமான ஒரு எம்எஸ்எஸ் வித் ஃபேரடே கேப் மார்க்கெட்டில் கிரியேட் ஆச்சு. ஈவன் இயூ ஜியூ ஹச்எஸ்ல ஒரே மாதிரியே இருந்தது பார்க்க. கம்பேர் பண்ணுங்க, இயூ ஜியூ ஒரே மாதிரியா இருக்கும். இதை பாருங்க, என்ன இயூல எல்லாருக்கும் கிளியரா இருந்தது, ஏன்னா அவன் ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டான், இது வரையும் வந்துட்டான். ஜியூ வந்து உங்களுக்கு இங்கேருந்தே அப்படி போற மாதிரி இருக்கும், இங்கேருந்து. சரிங்களா? இதுவுமே பாருங்க மண்டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, இது இன்னும் கிளியரா இருக்கும் மண்டே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்க நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ்ல வேணா நான் ஒரு ரீசன் சொல்றேன். இது வீக்லி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது உங்களுக்கு பிரேக்கர், இந்த பிரேக்கர் வேணா உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் தடுத்துருக்கலாம். புரியுதா ப்ரோ? இது உங்களுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் பைக்காக. ஓகேங்களா? மொத்தப்படி ஈக்குவலைஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் நீங்க கம்பல்சரி டார்கெட்டா வச்சுட்டு தைரியமா உட்காரலாம், இது ஈஸியா ரீச் ஆயிடும். ஓகே, இது மண்டே இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க 4 ஹவர் இருக்கு, நான் மார்க் பண்ணல, 4 ஹவர் இருக்கு, அது பார்த்துக்கோங்க. 1 ஹவர்ல போயிடலாம் மண்டே. இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுவீங்க. அங்க உங்களுக்கு அப்போதைக்கு என்ன ரீசன்டா இருக்கோ அதை ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் படி ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து மார்க் பண்ணிட்டே வாங்க. எஸ்எம்டி பாருங்க, ஒரு பீரியடை கண்டுபிடிச்ச பிறகு எஸ்எம்டி பாருங்க, ஈஸியா இருக்கும் தான் நான் பீரியடை கண்டுபிடிச்ச பிறகு சொல்றேன். இல்லைன்னா பீரியடுக்கு முன்னாடி எஸ்எம்டி பாருங்கன்னு சொல்லலாம், அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இங்க பாத்தீங்கன்னா தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் ஹையர் லோடு இருக்கு. ஓகே, அதே யூரோ யூஎஸ்டி எடுத்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்க. இது தேர்ஸ்டே, இந்த தேர்ஸ்டே டு ஃப்ரைடே லோவர் லோல இருக்கு. ஓகே, எஸ்எம்டி மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது ஃபேரடே கேப் 7:30, அது ஏஷியன் ஃபுல்லாக அங்கே தான் சுற்றி இருக்கு. நம்ம என்ன எய்ம் வைக்கலாம், ஈஸியாக இந்த ஐ வைக்கலாம், போய் ரீச் ஆகிடும். எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வச்சிருக்கோம் ஹையர் டைம் ஃப்ரேம் இது வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம், ஏன்னா இங்கெல்லாம் ஈக்குவலைஸ்லாம் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட டார்கெட் பண்ணிக்கலாம். கரன்சின்றதுனால சொல்கிறது, கோல்டாக இருந்தால் ஒரே டக்குன்னு அடிச்சிடும். 5 மினிட் போயிடுங்க, ஏன்னா 1 ஹவர்லேருந்து 5 மினிட்டோட கன்வர்ஷன் ரேட்டியோ கிளியராக இருக்கும், கன்வர்ஷன் ரேஷியோ. இங்கே பாருங்க, TDO 9:30 TDO மேனிபுலேட் ஆகிட்டு தான் போயிருக்கு. 11:30 ஒரு IOFID கீழே வந்து எஃப்இஜியை மார்க் பண்ணாமல் ட்ரேட் எடுக்காமல் விட்டுட்டோம்னா பிரேக்கர் தான் எடுக்கணும். இந்த பிரேக்கர் பிளாக்லாம் நீங்கள் ஈஸியாக என்ட்ரி எடுத்துக்கலாம். 12 o'clock உங்களுக்கு என்ட்ரி. எக்ஸாக்டாக இங்கே வைக்க வேண்டாம், இறக்கி கொஞ்சம் வைங்க. எப்போவுமே பிரேக்கர் பிளாக்லாம் ஈஸியாக அடிச்சிருவானுங்க, ஏன்னா கன்சல்டேட்டாக இருக்கிறதுனால. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிபி இங்கே 3.6 hour, செகண்ட் லெவல் ஆஃப் டிபி ஹோல்ட் பண்ணீங்கன்ற பட்சத்தில் இது வரைக்கும் வரும் 7 hour. சிம்பிள்.
அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க. ஒரு பார்ஷல்ஸ் கொஞ்சமாக புக் பண்ண கற்றுக்கோங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு வேணுன்றதை எதிர்பார்க்க வேண்டாம். 4 hours ஆஃப் ஹோல்டிங், 7 hour மேடட். நியூயார்க்ல நிச்சயமா எதுவுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இங்கேருந்தே மார்க்கெட் வந்து நல்ல வயசுல இருக்கு. நியர்லி ஒரு 1% கிட்ட போயிருக்கா. 1000 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கு. 600 போனாலே காலி. அதனாலவே பையா இருக்கு. நியூயார்க் ஜஸ்ட் ஹெச்ஆர் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு ஜிபிபி நல்லாவே கொடுத்துருக்கு மண்டேவே. எப்பவுமே லண்டனோட மார்க்கெட் நல்லா இருக்கும் மண்டேஸ்ல. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் பேக் டெஸ்ட் பண்ணதில்ல. ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி மறந்துட்டேன் காய்ஸ், சாரி. இங்கே பாருங்க, மண்டே டியூஸ்டே நியூஸ் இல்லை. வெனஸ்டே போட்டு ஜிபிபி சிபிஐ 11:30 இருக்கு. உஷாராக இருக்கணும். ஆஃப்டர் 11:30 நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். தேர்ஸ்டேஸ்ல 2 PM அப்போ என்ன இருக்கு? 45.4 to 46, 49 to 50. ஓகே, பாசிட்டிவாக தான் இருக்கு. நம்ம பாசிட்டிவாக தான் இருக்கணும். நல்லது தான். அடுத்தது யூஎஸ்மே இங்கே வீக்காக இருக்கு பாருங்க. டேட்டாஸ் வீக்காக இருக்கு. நல்லது. ஜிபிபி ரீட்டைல் 11:30 ஈக்குவல் வேல்யூ பார்க்கலாம். வெனஸ்டே 11:30 வரும்போது உஷாராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மண்டே நல்ல பை மார்க்கெட்டாக முடிஞ்சிருக்கு. ஒன் டேலேயே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஈக்குவலைஸ் பெண்டிங்கில் இருக்கு ஹெச்ஆர் மார்க்கெட்டாக. அதுவே உங்களுக்கு நல்லாவே டார்கெட்ஸ்க்காக யூஸ் ஆகும். இது பாருங்க, 10:30 கேண்டில் ஒரு ஃபேராடி கேப் கிரியேட் ஆக காரணமாக இருந்திருக்கு. உங்களுக்கு 10:30 கேண்டில் தான் வேணும். இதுதான் வேணும். இந்த ஸ்டார்டிங் தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அங்கே இருந்த 1 hour இது 4 hourோட லோலாம் இங்கே இருக்கக்கூடியது லைட்டாக ஸ்வீப் ஆகிட்டு தான் போயிருக்கு. மெயின் இங்கே என்னன்னா ஒன்றும் மொமெண்டம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஏஷியன் மார்க்கெட் நல்லா மேலே வந்துருச்சு. அதனால அப்படியே 15 மினிட் வர பாருங்க. லண்டன் ஒன்றுமே இல்லை. கன்சாலிடேஷன் லண்டன் நீங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் வேணும். ரீட்ரேஸ்மெண்ட் தான் நீங்கள் ட்ரேடே பண்ண முடியும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட் தான். ப்ரீமியம்ல இருந்தெல்லாம் பைஸ் பார்க்காதீங்க. இதான் ரீசன். லோ டு ஹை பார்க்கும்போது 0.5 ஃபர்ஸ்ட் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணுங்க. 0.5 கிடைக்குது. இங்கே ஃபுல்லாக ஈக்குவல் லோஸ் எடுக்குதா? எடுத்தாச்சு. அட் த சேம் டைம் அப்படியே யூரோ வெஸ்ட் போயிடுத்தானு செக் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் தான் எஸ்எம்டி கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இங்கே ஏஷியன் இருக்குல்ல, அதை பயங்கரமாக கம்பேர் பண்ணா தப்பு இல்லை. இந்த லோட இருந்து இந்த லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் லோ. டைம் பாருங்க, எக்ஸாக்டாக இருக்கும். அதே தான் இங்கேயும் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே சரி, இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டேன். 1 ஹவரில் பார்க்கணுமே. ஏன்னா நியூயார்க் வரேன்னா ஒரு வாட்டி 1 hour 4 hourலாம் பார்த்துட்டு தான் வரணும். 1 ஹவரில் நல்ல ஒரு ஃபேராடி கேப், 5 minute ஃபேராடி கேப், அப்படியே 5 minute போயிடுங்க. சரி, 1 hour ஃபேராடி கேப் அப்படியே 5 minute போயிடுங்க. கன்வர்ஷன் ரேஷியோக்காக பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஓகே, இந்த இடத்துல கன்சாலிடேஷன் எம்எஸ்எஸ் உங்களோட டிபி ஆஸ் யூஷுவல் நீங்கள் தாராளமாக இந்த ஐஸ் வரைக்கும் வைங்க, தப்பு இல்லை. அது ரீச் ஆக லேட் ஆனால் நம்ம ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளோ ஆர்ஆர் கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணி புக் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம். பார்ஷியல் சொல்கிறேன் நான். இந்த இடத்துல இந்த லோவுமே இங்கே ஸ்வீப் ஆயிடுச்சு. இந்த மொத்த ஐஸுமே இங்கே விற்க எடுத்துட்டு ஒரு ஃபேராடி கேப்பை கரெக்டாக இங்கே வந்து ட்ரிகர் பண்ணுது. நான் சொல்கிறது இந்த ஃபேராடி கேப் சொல்கிறேன். ஓகே, அது ஒன்று தான் இருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. அதை எடுத்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி இதான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட். என்ன டைம்? 7 மணி வருது. மேக்ரோஸ் கூப்பிட்டு போயிடுவோம். 7 மணிலாம் வந்துட்டாங்கன்னா மேக்ரோஸ் நிச்சயமாக வேலை செய்யும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி 1 மணி நேரம் கன்சல்டேட் ஆயிடுச்சுன்னா மேக்ரோ தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை எடுத்துக்கோங்க. எஸ்எல் இங்கே வச்சிருங்க. டிபி அது ஆகுது, இது எங்கேயோ லேட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் இங்கே வந்துடுச்சு. நைட்டு 1:30 மணி 2 மணி 7 hour கைஸ். இது நீங்கள் செஷன் வந்து முடிக்கிறது 9:30 மணிக்கு போல் முடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? அந்த டைமுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு வெளியே வரணும்னா கூட வெளியே வந்துக்கலாம். ஏன்னா ரொம்பலாம் தள்ளி இல்லை, கொஞ்சம் தான். நார்மலாக இது வரைக்குமே நீங்கள் பாருங்க, அவன் மேஜராக போனது 4.2 hour போயிடும். மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 7 hour கிடைக்குது. அது ஆல்ரெடி உங்களுக்கு 4 hour வந்துடுது இல்லை. 4 hourமே புக் பண்ண முடியுமானா பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி அங்கே தொட்டுருக்கு 8 மணிக்கு. அடுத்து நிறைய வாட்டி அங்கே நின்று இருக்கு, எக்கச்சக்க வாட்டி அங்கே நின்று இருக்கு. ஸோ அங்கேயே புக் பண்ணிங்கன்னா ஏதாலும் உங்களுக்கு 4 hour ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா அது 4.2 எக்ஸாக்ட்ன்றது 4 hour கிடைக்குது நிறைய வாய்ப்பு உண்டு. இல்லைனா 3 hour புக் பண்ணுங்க. நம்ம தானே பார்த்துருக்கோம். ஒரு 7 hour ட்ரேட்னா நம்ம மினிமம் வந்து 4 hour 3 hour பார்ஷல்ஸ் புக் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஒரு 5 hour ட்ரேட்னா 3 hour, ஒரு 5 to 7 hourனா 4 hour புக் பண்ணிடணும். இல்லை 7 to 10 hour போகுதுன்னா 7 hour புக் பண்ணிடணும். அது மாதிரி ஒரு பார்ஷல்ஸ் நம்ம வந்து புக் பண்ணி வச்சாதான்
இருக்கிற ப்ராஃபிட்டு லாஸே ஆனாலும் நம்ம கொஞ்சம் தேத்தும் அக்கௌண்ட்டை, இல்லைன்னா செட் ஆகாது. ட்ரேட் டைம் 2.5 hours ஃபுல்லாக உட்காடுறீங்கன்னா 7 to 2:30. ஸோ நீங்கள் ஆல்ரெடி மண்டே ப்ராஃபிட் பண்ணீங்களா, இங்கே ஒரு 3 hourனு வச்சுக்கோங்க. மண்டே ஒரு 7 hour, இங்கே ஒரு 3 hour, 10 hour கிட்ட வரும். இது எவ்வளோ ஆக்சுவலாக இந்த zone தானே பிடிச்சோம். ஓகே, again ஒன் டே, இன்னைக்கு வெனஸ்டே வந்து 11:30 சிபிஐ நியூஸ் இருக்கு, அதனால வச்சுக்கோங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே பார்க்கலாம். ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் அங்கே இருந்தால் டியூஸ்டே மண்டே கிளம்பிச்சு. அகைன் மண்டே கிரியேட் பண்ண எஃபிஜில் வந்து டியூஸ்டே கிளம்பிச்சு. ஓகேங்களா, டியூஸ்டே என்ன கிரியேட் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அதை வெனஸ்டே யூஸ் பண்ணலாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ் எடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் அடுத்தது டிபிங்க வெப்சைட்டில் வச்சுருப்பீங்கல்ல, அது வந்து ஒன் டேல வீக்காக வச்சதுனால அப்படி தெரிஞ்சது பார்க்கறதுக்கு. சரி, வீக்லிலேயே ஒன் டேல மார்க் பண்ணேன், அதனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏடா கூடமா இருக்கு. ஆனால் அதுதான் வந்து பாடி, இது விக்கு. இதனால நம்ம டிபி அடுத்த டிபி அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். 1 hour ஆகும், 4 hour எதுவுமே இல்லை. எஃபிஜிஸ் எதுவுமே புரியல, தெரியல. 1 hourலையுமே எதுவுமே இல்லை. இங்கே ரீச் ஆகும்போது வெனஸ்டே 11:30 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, அங்கே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு பை தான் வேண்டும், நம்ம போய்ட்டு செல் அடிக்க முடியாது. அப்போ இந்த லோவில் இருந்து இந்த ஐ வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணுங்க. 0.5 வரட்டும், அதுக்கப்புறம் எதனா டிசைட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. இங்கே எதுவுமே ஃபேனாலிக் எப்படி இல்லைன்னா நம்ம பிபி தான் பார்த்தாகணும். இதுதான் பிபி. ஏன்னா நல்லா நோட் பண்ணுங்க, எம்எஸ்எஸ் அதானே இங்க இருந்துதான் மார்க்கெட் போகுது. கன்சல்டேட் ஆகுது, ஆனால் கிளம்புது இல்லை. அதான் மெயின் திங். ஓகே, ரீச் ஆகுது 1:30 தான், அங்கே போய் நம்ம பை பார்க்கலாம். இந்த செல்லை பிடிக்கலாமான்னு கேட்பேன். இந்த ஐஓ எப்படிலாம் நாட் இன்ட்ரெஸ்டட், தேவையில்லாத வேலை முடியாது. அது நல்லா போயிருந்தாலுமே பரவாயில்ல, வேண்டாம். நீங்கள் இந்த ஐ எடுத்து எம்எஸ்எஸ் கொடுத்து ஐயா நீங்கள் உள்ளே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணது, இது வேணா உங்கள் என்ட்ரியை கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா, எப்போ 5 o'clock அவுட் ஆஃப் கில் ஜோன். ஓகே, அது அப்போ அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அகைன் இந்த பாருங்க, இந்த ஐயை எடுத்து எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு திருப்பி அங்கே கிரியேட் ஆன ஆர்டர் பிளாக் ரியாக்ட் பண்ணுது. இது எப்போ 6:5 என்ட்ரி 5:30 சார்ஜ் வரவங்க இல்லை 5:40 சார்ஜ் வரவங்க அனலைஸ் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 11:30 சிபிஐ சொன்னேன் தான், சிபிஐ 11:30 அது ஒன்றும் நடக்கல. வெனஸ்டேஸ்ல வேறு எதுவும் நியூஸ் கிடையாது. இது உங்கள் என்ட்ரி. வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் என்ட்ரியே இல்லை நம்மளுடைய யூரோ யூஎஸ்டியில். ஓகேங்களா, இங்கே நம்ம ஒரு என்ட்ரி கிடைச்சது இல்லை. அப்போ இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. யூரோவில் மட்டுமே ட்ரேட் பண்ணினால 25 hour. இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே வருது. ஏன்னா உங்களுக்கு வெனஸ்டே என்ட்ரி பார்த்துட்டே இருக்கேன், யூரோவில் தான் கிடைக்கலையா, அப்போ ஜிபிபி எடுக்கலாம்ல. யூரோ யூஎஸ்டி வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் நான் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இது வரையும் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் எவ்வளோ 6 hour கிடைக்குது. இங்கே இது ஒரு டிபியாக வச்சுக்கோங்க, 3 hour கிடைக்குது. இங்கே ஒரு பார்ஷல் புக் பண்ணிக்கலாம். அப்படியே பொறுமையாக பாருங்கள், செஷன் முடிஞ்சிடுது. செஷன் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலிடாக 4 hour கிடைக்கும். 4.5 hourனா 4.5 hour புக் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு ரவுண்ட் ஃபிகராக 4 hour ஈஸியாக புக் பண்ணலாம் இந்த இடத்துல. சரிங்களா, நான் இதை என்ன பண்ணுறேன், 4 hourனு சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு 7, ஒரு 3, இது ஒரு 4 புரியல. ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து தான் எடுக்கிறோம். திருப்பி இறக்கிடுறானுங்க, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒரு 1 dayல போய் சர்ச் பண்ணுவோம் என்ன தான் நடந்துன்னு சொல்லிட்டு. கன்சல்டேட்டிவ் டேவாக இருக்கும், பொறுமையாக நிதானமாக இருக்கும் மார்க்கெட். சரி, திருப்பி 4 hour வாங்க. வெனஸ்டே தான் கொஞ்சம் நியூஸஸ் இருக்கு ஈவினிங், இந்த மதியானம் 2 மணிக்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
தேர்ஸ்டே சும்மா ஒன்றுமே இல்லை. உள்ள போய் பார்ப்போம். நம்ம நைட்டு திருப்பி பை போவோம்னு பார்த்தா அது அங்கேயும் வந்து இறங்கி வச்சிருக்கு. ஓகே, நம்ம என்னதான் பண்ணுறதுன்றத ஒரு 15.5 தான் மாற்றி போகணும். ஏன்னா திருப்பி உங்கள் பிரேக்கர் தான் வந்து டேப் ஆகுது. இங்கே பாருங்க ஏஷியனு அதனால அடிச்சு டக்கு இறக்கலாம். இங்கே நிற்குது. ஆஸ் யூஸ்வல் இந்த ஒரு ஃபெராரிக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி எங்கள் மார்க்கெட் வருது. சும்மா போட்டு அரைக்கிறானுங்க. உங்களுக்கு என்ட்ரி வந்து எடுத்து வெறுப்பாயிடும். இந்த இடத்துல இந்த இடத்த எப்படி ஷுவராக என்ட்ரின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான். 1 ஹவருடைய பிரேக்கர் பிளாக்ல இன்னமும் மார்க்கெட் நிற்குது. அதனால தான் இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஹோல்ட் பண்ண முடியாதுன்னா நைட்லாம் ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு தெரியாது. இது ஒரு 180 ஓவராலாக ஒரு 1 ஹவர் 180க்கு அவன் 360 போகணும். உங்களுக்கு தான் 180க்கு 200 மேலே போயிருக்குல்ல. நீங்கள் எங்கன்னா புக் பண்ணுங்க. 1 ஹவர் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அவ்வளோதான் பண்ண முடியுங்க. நம்ம சும்மா உட்காந்துலாம் இருக்க முடியாது. இந்த ஃபாலோப்பாக வச்சு மறுநாள் வேணால் நீங்கள் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. 1 டே எடுத்துக்கோங்க. இது 1 ஹவர் ஒரு 15 ஹவர் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். நீங்கள் இப்போது வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் ட்ரேடே இல்லாமல் இருந்தீங்கல்ல, அதுக்கு வெனஸ்டே ஒரு 4 ஹவரும் தேர்ஸ்டே ஒரு 1 ஹவரும் எவ்வளவோ பெட்டர். யூரோவேஸ்டிக்கு ட்ரேடே இல்லாமல் நீங்கள் எடுத்ததுக்கு. அப்போ யூரோவேஸ்டில் 25 ஹவர் ப்ளஸ் இதில் 5 ஹவர் 30 ஹவர் கிட்ட கிடைக்குது. 30 ஹவர் யூட்டிலைஸ் பண்ண முடியுமானா இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் 30 ஹவரில் பாதி 15% நீங்கள் மேக் பண்ணுறதுல அட்லீஸ்ட் ஒரு 10% மேக் பண்ணால் அக்கௌண்ட் பாஸ் ஆகுமே. இதான் தேர்ஸ்டே. இந்த மாதிரிலாம் மார்க்கெட் வந்து ஒரு பாருக்குள்ளே இன்சைட் வர மாட்டுச்சுன்னா கன்ஃபார்மாக மறுநாள் இது எடுக்க தான் பார்ப்பாங்க. பை ட்ரெண்டுன்றதுனால சொல்கிறேன். ஈஸியாக எடுத்துருவானுங்க. 4 ஹவர்ஸ் போங்க. அகைன் 4 ஹவர்ஸில் என்ன பார்க்கணும்? முடிஞ்ச மார்க்கெட்டை பாருங்கள். 230, 630, இந்த 1030 தான் இம்பார்ட்டன்ட். 230, 630 இவ்வளோ போயிடுச்சுனாலே காலி. ஏஷியன் நல்லா பயங்கரமாக போயிருக்குன்னு அர்த்தம். லண்டன் வந்து கொஞ்சம் நம்ம உஷாராக பார்த்து எடுக்கணும். ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட்லாம் வந்துட்டுலாம் போக மாட்டானுங்க. அப்படியே போகிறது தான் பார்ப்பானுங்க. இந்த 1 ஹவர் பிரேக்கர்லேருந்து இப்போ தான், அதாவது 1 ஹவர் பிரேக்கர்னா நான் சொல்கிறது இதை சொல்கிறேன். இந்த 1 ஹவர் பிரேக்கர்லேருந்து இப்போ தான் மார்க்கெட் வெளியே போகுது. ஓகே, ஃப்ரைடே விட நியூஸ் வந்து நினைக்கிறேன். ஃப்ரைடே 11:30 ரீட்டெயில் சேல்ஸ் 0.4. ஆக்சுவலாக என்ன டேட்டா வந்ததுன்றதை பார்ப்போம். ப்ளஸில் வந்திருக்கு. நல்லது. பைஸ் கொடுத்துருக்கோம். ஃபெராரி கேப்லாம் நீங்கள் தான் மார்க் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபெராரி கேப்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போகுமான்னு தெரியாது. மார்க் பண்ணி வைங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? போயிடலாம். ஏஷியன்ஸ் நல்ல பை. இந்த ஐயை தாண்டும் போது ஒரு கோடு போட்டுருக்கோம். நல்லது. ஓகே, இங்கே பாருங்க. உங்களுக்கு நியூஸு எங்கே இந்த 11:30க்கு வரும். இதுதான். அதுக்கப்புறம் அப்படியே பை போயிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான என்ட்ரி நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே ஏஷியன் மார்க்கெட்டு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல, அப்படியே போகுதுன்ற பட்சத்தில் லெஃப்ட் சைடில் பிரேக்கர் பார்க்கலாம். இங்கே எங்கேயுமே ஐசே இல்லை, பிரேக்கரும் அவைலபிளாக எதுவுமே புரியல. ஓகேங்களா? நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா கூட அவ்வளோதான். நல்லா போயிடுச்சு, இறங்குச்சு. நோ என்ட்ரி. என்னுடைய அனலைசஸ், எனக்கு தெரிஞ்ச வியூவில் எனக்கு ஜிபிபியில் நோ என்ட்ரி. ஈவினிங் வேணால் நீங்கள் எடுக்கிறதுனா எடுக்கலாம். எப்படி அதை சொல்கிறேன்னா, இது லோ டு ஐன்னு கன்சிடர் பண்ணும்போது இது 0.5 திருப்பி போகுது இல்லை. இது ஒரு லோவாக கன்சிடர் பண்ணி, இது ஒரு ஐயா கன்சிடர் பண்ணி அகைன் நீங்கள் இறக்குறாங்களா, எஸ்எம்டி இருக்கான்னு பார்த்துட்டோம்னா எடுக்கலாம். கொஞ்சம் இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா பாருங்க. 515, 530 இங்கே பார்க்கலாம். 515, 530 கேண்டில் எஸ்எம்டி ஐயர் லோவாக இருக்குது. கேண்டில் எஸ்எம்டி ரெண்டு கேண்டிலுக்கு மட்டும் தான் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? லோவில் மட்டும் தான் பார்க்கணும். 515ம் 530ம் இங்கே பார்த்தீங்கன்னா 515ம் 530ம் அப்படி வேணால் பார்க்கலாம் நீங்கள். இல்லை 1 ஹவரில் ஏன்னா எஃப்இஜி இப்போ மேக் ஆயிருக்கான வேறு பார்க்கலாம், செக் பண்ணலாம். நான் வந்துட்டேன், சாரி, அதெல்லாம் பார்த்தே ஆகணும். லண்டனில் தானே எடுக்க முடியல. இங்கே 1 ஹவரில் இருக்குது. சூப்பர். இந்த 1 ஹவர் எஃப்இஜி பாருங்க. அப்படியே நீங்கள் 5 மினிட் வாங்க. ஓகேங்களா? அந்த எஸ்எம்டி நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் எஸ்எம்டின்னு சொல்கிறேன். அப்படியே இங்கேயும் பாருங்க, இங்கேயும் 1 ஹவர் தான் கோஆர்டினேட் ஆகுது. இவன் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டா, ரீட்ரேஸ்மெண்ட் வரல, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது 9:30, 10:30 அதெல்லாம் இருக்கா? அதுக்கு கீழே தானே மார்க்கெட்டிங் வந்திருக்கு. அப்படியே இங்கே போயிட்டு 1 ஹவரில் நீங்கள் எஸ்எம்டி பாருங்களேன். ஐயர் லோவாக தான் இருக்கும் இது 1 ஹவரில். ஏன்னா உங்களுக்கு 9:30 எங்கேயோ இருக்கு தானே. 9:30
ஓகேங்களா 9 10:30. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஹையராக தானே இருக்குது மார்க்கெட், இது ஹையர் லோ தானே, இதானே லோவர் லோவாக இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுக்கலாமே. அப்படியே 5 மினிட் போகிறோம். எல்லாத்துலேயும் எஸ்எம்டி பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 ஹவர் 15 மினிட் 5 மினிட் எல்லாத்துலேயும் போகணும்லாம் இல்லை, நான் இருக்கிறதுனால காமிக்கிறேன். புரியுதுங்களா? இதான் சொன்னேன் 17:22 17:35 கேண்டில் எஸ்எம்டி. இங்கே 17:22 17:40 ஹையர் லோ. இது அவுட் ஆஃப் கில் ஜோன். அகைன் கில் ஜோன் உள்ளே வந்தது 7:30 மணி தான் மேக்ரோ டைமில் உள்ளே வந்திருக்கு. புரியுதுங்களா? அந்த டைமில் உள்ளே வரும்போது நீங்கள் எங்கே என்ட்ரி எடுப்பீங்க, அதான் மேட்ரு. கன்ஃபர்மேஷனோட வேணும்னா திருப்பி இந்த எஃப்இஜி வந்ததை எடுக்கணும். அப்படிலாம் சும்மா சும்மா பார்க்க முடியாது. நம்ம என்ட்ரி இங்கே தான். ஏன்னா அங்கே என்ட்ரி போட்டாலும் எஸ்என் எங்கே வைக்க போகிறேன், கீழே தான் வைக்க போகிறேன். ஆனால் தைரியமாக உட்கார வேண்டியது தான், அடிக்காதுன்னு சொல்லிட்டு. டைம் பார்த்துக்கோங்க 6:55. இது வரைக்கும் எஸ்என் வெறும் 1:2 ஆகுது. இது வந்து ஒரு மாதிரி அப்படியே கன்ஃபியூசிங் என்ட்ரி. ரீடெஸ்ட் பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூரோவே பெட்டர். நம்ம தான் கைஸ் இப்போ சூஸ் பண்ணணும். எஸ், அதெல்லாம் முடிஞ்சது நம்மளுக்கு. ஒரு 7 hour மண்டே, தென் டியூஸ்டே ஒரு ட்ரேட், அது ஒரு 4 hour, சாரி 3 hour 10 hour. அதுக்கு அடுத்தது அகைன் ஒரு 4 hour கிடச்சிது. 14 + ஒரு 1 தேர்ஸ்டே 15. இது ஒரு 17 hour கிடச்சிருக்கு. அதாவது 25 ஒரு 17. யூரோ யூஎஸ்டி கொஞ்சம் ஸ்டில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஜிபிபி காட்டிலும் இந்த வீக்கில். இவ்வளோதான் நமக்கு கிடைச்ச ட்ரேட்ஸ் எல்லாமே. வீக்லி ஐஆர்எல் டெய்லி 4 hourலேருந்து தான் கிளம்பிச்சு மண்டே. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஐயர் லோ ஐஆர்ஐ ஐஆர் டைம் ஃப்ரேமோட கம்பைன் பண்ணி தான் எடுத்தோம். லாஸ்ட்டாக இது கூட எதுவுமே இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் எங்கேயும் ஐஆர் டைம் ஃப்ரேம் கம்பைன் பண்ணி தான் எடுத்தோம். அதனால தான் அதுவுமே வந்து ஓகே ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு எஸ்எல் அவ்வளோ பெருசாக வச்சு ரிஸ்க் எடுத்துட்டு உட்காரது. இல்லை அதுக்கு இவ்வளோ பெரிய எஸ்எல் வச்சுட்டு உட்காரணும் $200 போயிட்டு. புரியுதுங்களா? ஸோ எல்லாருமே யோசிக்கணும். ஐஆர் டைம் ஃப்ரேம் இருந்தால் எடுப்போம், இல்லைன்னா எடுக்க தேவையில்லை. அப்படி இருந்தாலே நீங்கள் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு கட்டிங் த லாசஸ் தான் முக்கியம். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்க. 3% 4% பண்ணால் கூட அது நல்ல ப்ராஃபிட் 100K அக்கௌண்ட்டில். ஆனால் நீங்கள் லாஸ் பண்ணிட்டா, அதனால் லாஸ் அவாய்ட் பண்ண தெரியும். லாஸ் அவாய்ட் பண்ண தெரியணும்னா ஐஆர் டைம் ஃப்ரேம் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. 1 மினிட் எடுக்கிறாங்களே இப்போ அவங்க நம்மளோட நிறைய ப்ராஃபிட் பண்ணுவோம். உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நமக்கு என்ன வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரையும் ஐஆர் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ்லேருந்து போகும்போது ப்ராஃபிட் நல்லா இருக்கு. லாங் டேர்ம்ல நீங்க இந்த மாதிரி ஐஆர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணும்போது பயம் இல்லாமல் சர்வே ஆகலாம், ஸ்விங் ட்ரேடு கூட மாறிடலாம். புரியுதுங்களா? ஷார்ட் டேர்ம்ல வந்து நீங்க 1 மினிட்லாம் பார்த்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நாளைக்கு எப்படி நீங்க பெரிய ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்? ப்ராஃபிட்மே எடுத்துக்கோங்களேன், எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதனால தான் நான் இதை சொல்றேன். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இது வந்து டெய்லி ஐஆர்எல் இருந்து போன ஒரு மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட்ல இந்த இடத்துல தான் மார்க்கெட் நின்றுது மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது. நான் என்ன பண்ணுவேன், இப்போ இங்க வந்து நீங்க ஸ்விங் எடுத்துக்கலாம் ஈஸியா. இந்த இடத்துல ஸ்விங் எடுக்கலாம், தாராளமாக எடுக்க முடியும் இடத்துல. இல்லைன்னா இந்த ஃபேராடிக்கு அப்படியே நீங்க ஸ்விங் எடுக்கலாம். சரிங்களா? இங்க எடுத்தீங்கன்னா நீங்க இந்த ஐவரி உட்காரலாமே, இது உங்க ஸ்விங் ட்ரேட் தானே. சாரி, இது வரையும் தான் வரும். 300க்கு அரௌண்ட் ஒரு 1500னா ஓகே 1:5 அவ்வளோதான் ஸ்விங் ட்ரேடு. நீங்க எடுத்தது எப்போ? அரௌண்ட் ஒரு மண்டே எடுக்கணும். ரீச் ஆகிறது ஒரு வெனஸ்டே. 2 days தான். ஏன்னா வெனஸ்டே வந்து உங்களுக்கு பகல்ல ரீச் ஆயிடுது, ஃபுல்லாலாம் எடுக்கல. இதெல்லாம் ஸ்விங் ட்ரேட் எடுத்து விட்டு போகலாம். இந்த ஸ்விங் ட்ரேட் எப்படி அனலைஸ் பண்ணுறது? நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 1 month போர்ஷனே அதுதான். 4 hour 1 hour மட்டும் தான் ப்ராக்டிஸே பண்றோம். சரிங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம இன்ட்ராடேவா மாறணுன்றதுனால 5 minute 15 minute எம்எஸ்எஸ் பார்த்து நம்ம இன்ட்ராடே எடுக்கிறோம். ஸ்விங் ட்ரேடுமே நல்ல ப்ராஃபிட்ஸ் தரும். ஐஆர்எல் மட்டும் கிரியேட் ஆகும்போது ஸ்விங் ட்ரேட் நம்ம யூடியூப்ல ஆல்ரெடி வீடியோ இருக்கு, நம்ம கிளாஸ சொல்லியிருக்கு. இல்லை நாளைக்கு இதுக்கு ஒரு செஷனும் பார்ப்போம். எப்போ நம்மளுக்கு வந்து வீக்லி டெய்லியில் ஒரு ஐஆர் கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் 1 hour எம்எஸ்எஸ் பார்த்து ஸ்விங் ட்ரேட் எடுத்துக்கோங்க, சூப்பராக வேலை செய்யும். ஓகேங்களா? ஐஆர்எல்லாம் எடுக்க விட்டுருங்க. இன்னும் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பேர் வச்சுக்கலாம். இப்போ யூஎஸ்டி பேர்ஸ், யூரோ, ஜிபிபி இருக்கா, ஏஷியன் பேர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கோங்க, ஜேபிஏ பேர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் வச்சு ட்ரேட் பண்ணும்போது மாசத்துல எதனா ஒரு பேர், எதனா ஒரு 2 என்ட்ரி கிடைச்சிடும் 4 பேர்ல சேர்ந்த மாதிரி. அதுவே நமக்கு தரமாக போதும். ஸ்விங் ட்ரேட்ஸ் வந்து அவ்வளோ ஃபெயிலியர் சீக்கிரமா கொடுத்துறாது. ட்ரெண்டிங் நீங்க கரெக்டாக பண்ணும்போது, ஐஆர்எல் இருந்து பண்ணும்போது, ஓ இந்த ஒரு எஃப்இஜி இங்கேருந்து போகுது, அகைன் இங்கே ஒரு எஃப்இஜி போகுது, இங்கே ஒரு எஃப்இஜி, இது ஒரு எஃப்இஜி, அந்த டார்கெட்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் ஐஆர்எல் டு இஆர்எல் டிராவல் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? எஸ்எம்டிலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எஸ்எம்டி தான். அதனால தான் இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஐஆர்எல் எஸ்எம்டி தான் இது. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அதையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு ப்ராஃபிட்ஸில் அக்கௌண்ட்டில் என்ன ஹோல்டிங் சார்ஜஸ்லாம் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஈக்விட்டி ப்ராடக்ட் அந்த மாதிரி நிறைய போட்டு வச்சிருப்பான். குவான்டெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5% மேலே ஃப்ளோட்டிங் லாஸ் இருக்கக்கூடாது, இருந்தால் க்ளோஸ் ஆகிடும், அதெல்லாம் இருக்குது.
ஸோ எப்பவும் போல 100% கிளாஸ் எடுத்துப்போம். அது மாதிரி எடுக்க வேண்டாம் ஸ்விம் ட்ரைனிங்காக இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணுற வரைக்கும் சொல்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ ப்ரோ.